புதிதாக திருமணமாகி திருமணமான சில நாட்களிலே தம்முடைய மனைவி இவர்களுடைய இணைந்து படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தீர்வுக்கு செல்வதற்காக அவ்வாறாக அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அங்கு காற்று பலமாக வீசுகிறது. படகு நிலையுடைய ஆரம்பிக்கிறது. அப்பொழுது அவருடைய மனைவி பதற்றமடைந்து அச்சமுற்றவர்களாய் முல்லாவை பார்க்கிறார். முல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பி படகு காற்றினால் அலைக்கழிக்கப்படுகிறது, நாம் மூழ்கி போகக்கூடும், உனக்கு பயம் இல்லையா, அச்சம் இல்லையா கேட்கிறார். உடனே முல்லா தனவிருந்த கத்தியை எடுத்து அப்படியே மனைவியின் கழுத்தில் வைக்கிறார். அவ்வாறாக வைத்த பொழுது முல்லா மனைவியை பார்த்து கேட்கிறார், நான் கத்தியை கழுத்தில் வைத்திருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? அப்பொழுது மனைவி சொல்லுகிறார், கத்தி பயமுறுத்தக்கூடியதுதான், நான் அந்த கத்தியை பிடித்து எடுப்பவர் என்னுடைய ஆவியின் கணவன் என்று பயமின்றி மனைவி சொல்லுகிறார். மனைவிலாம் சொல்லுகிறார், நான் இந்த காட்சினால் அலைக்கழிக்கப்படுவது இந்த அலைகள் பயமுறுத்தக்கூடியதுதான், ஆனால் இந்த அலைகளை அசைப்பவர் இறைவன், நம்மை அன்பு செய்பவர், ஆகவே நமக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்லி நம்பிக்கை கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்றைய இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதமான அழைப்பு, நம்பிக்கையிலே நாம் ஆழப்படுத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக எப்பேற்பட்ட சூழல்களிலே நாம் நம்பிக்கை நிறைந்தவராக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகமானது இறப்பை பற்றி, சாவை பற்றி மிக அழகாக சொல்கிறது. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை, இருக்க வேண்டுவதற்காக அவர் அனைத்தையும் படைத்தார். அப்படி என்றால் சாவு எப்படி வந்தது, யார் உருவாக்கியது? அனைவருக்கும் தெரியும், உலக தொடக்கத்திலே கடவுளாக உலகை படைத்த பொழுது அனைத்தையும் படைத்து மனிதனை தன்னுடைய சாயலாகவே படைக்கின்றார். படைத்து அந்த மனிதனுக்கு இந்த உலகை ஆளும் சக்தியை கொடுத்து அவனை வழிநடத்துகின்றார். முதல் வாசகத்திலேயே சாலமோன் தன்னுடைய ஞானத்தின் வழியாக சொல்லுகிறார், ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது, அந்த அழகையை சார்ந்திருப்போர் இறப்பும் உள்ளாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் இறப்பை பார்க்கிறோம், சாவை பார்க்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம்? விவிலியம் நமக்கு சொல்லுகின்ற போது சாவு அல்லது இறப்பு என்பது ஒரு நீண்ட முழக்கத்தை கொண்டது. ஆகவேதான் இயேசு அந்த யாயிரின் மகனை உயிர்ப்பிக்க சென்ற பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை யாயிரை நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே.
என்று சொல்லி அவரை அழைத்து செல்கிறார். இறப்பு என்பது ஒரு நீண்ட உறக்கம் அல்லது மறுவாழ்விற்கான ஒரு வழி என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து வருகிறது. செய்தி வாசகத்தில் அன்புடைய விட இரண்டு விதமான புதுமைகளை நாம் பார்க்கிறோம். ஒரு புதுமையை நிகழ்த்த சென்று கொண்டிருக்கிற அந்த வழியிலே இன்னொரு புதுமை நடப்பதை நாம் முதலாவதாக இயேசுவுக்கு தெரிவிக்கப்படுவது தொழுகை கூட தலைவரான யாரின் மக்கள் சாகும் தருவாயில் இருக்கிறார். அவனுக்கு உணர்த்தை அளிக்க இயேசு புறப்பட்டு செல்கிறார். அவ்வாறாக செல்லும் பொழுது அங்கே 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வேதனைப்படுகின்ற ஒரு பெண்மணி அவளுக்குள் சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தைகள், நான் அவனுடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன். இந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்கள், ஆழமான ஒரு நம்பிக்கை. நான் அவரை பார்க்க வேண்டும், அவரை தொட வேண்டும், அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்காக ஜெபிக்க வேண்டும், இப்படியெல்லாம் அந்த பெண் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதாக இருந்தது சொன்னால், அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலமடைவேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்து அந்த ஆடையை தொடுவதன் வழியாக அவருடைய உடலிலிருந்து பல சக்தி வெளிப்படுவது உணர்கிறார். திருத்தூர் அவர்களை கேட்பது போல கூட்ட நெரிசலிலே எவ்வளவோ பேர் அப்படி தொடுகிறார்கள். தொட்டவர்கள் எல்லாம் நம்பிக்கையோடு தொடரவில்லை. ஆனால் இந்த ஒரு பெண்மணி மட்டும் அந்த நம்பிக்கையோடு அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய மேல் ஆடையை நான் தொட்டால் போதும் நலமடைவேன். ஆகவே அந்த நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு நலத்தை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது. தொடர்ந்து அவர்கள் சொல்லும் பொழுது அவளுக்கு ஒரு துக்க செய்தி வருகிறது. யாயிருந்து அவருடைய பணியாளர் வந்து, உன்னுடைய மகள் இறந்து விட்டார், சாகும் தருவாயில் இருந்தவள் இறந்து விட்டார், போதகரை தொந்தரவு செய்யார். அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. யாயிரம் அவருக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. மாறாக இயேசு அவருக்கு பதில் அளிக்கிறார். அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விடாதே என்று சொல்லி அவரை அழைத்து சென்று அந்த சிறுமியை அவர் உயிர்ப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த பயம், இறப்பு, சாவு இவையெல்லாம் நமக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலை, பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. நாம் இங்கு சில நாட்கள் வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். நம்முடைய நிரந்தரமான உலகம், நிலையான உலகம் விண்ணகம். ஆகவே இங்கு ஏற்படுகின்ற இந்த சாவு, இறப்பு எல்லாமே திருத்தூதர் பவுல் நமக்கு அழகாக சொல்லுகிறார். 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை பாராட்ட சொல்லுகிறார். நம்ம எவ்வாறு ஆதாமின் வழியாக சாவிற்கு உட்பட்டோமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவின் வழியாக உயிர்ப்பின் மக்களாகின்றோம். ஆகவே இந்த சாவு, இறப்பு நமக்கு பயத்தை, அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும், கிறிஸ்துவினை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் சாவையும் இறப்பையும் கண்டு பயப்படக்கூடாது. இதைதான் நாம் தொடக்க திரு அவைகளை பார்க்கிறோம், இன்றும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைசாட்சியர்கள் சாவை முத்தமிட்டார்கள், சாவை எதிர்த்து சென்றார்கள். அவர்களுக்கு தெரியும் இது நிரந்தரம் அல்ல, சாவின் வழியாக என்னை யாரும் அழைத்துவிட முடியாது, மாறாக இறப்பின் வழியாக நான் இயேசு
நாம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ்ந்தோம். கடவுள் மனிதர்களை படைத்தது அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக என்பதை நாம் மறந்துவிட்டு நம்முடைய கால்போன போக்கிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய படைப்பின் நோக்கம் என்ன, கடவுள் எதற்காக நமக்கு இந்த வாழ்வை கொடுத்தார் என்பதை நாம் முற்றிலும் மறந்து போய்விடுகிறோம். மறந்து போய்விட்டு வேறொரு திசையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு அச்சத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சாவை பார்க்கும் பொழுது, மரணத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தை கொடுக்கக்கூடியது. மாறாக இயேசு கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அவருக்கு உகந்த ஒரு வாழ்வை நாம் வாழும் பொழுது நான் எப்பொழுது இருந்தாலும் எனக்கு பயமில்லை, எப்பொழுது மரணம் என்னை தழுவிக் கொண்டாலும் எனக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை. காரணம், நான் இறைவனுக்கு உகந்த மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இறந்த பிறகு நான் அவரோடு உயிர்த்தெழுந்து இயேசுவிலே நான் இணைந்திருப்பேன் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை நம்மை சிறப்பாக வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை நாம் தேவையில்லாத பயத்தினாலும் அச்சத்தினாலும் வாழ்வை வீணடித்து விடாமல், கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை அவருக்கு உகந்த ஒரு வாழ்வாக அவரிலே நம்பிக்கை வைத்து